Right. Hi students, this is electricity class. I am your professor Dr. D. Silambarasan. So போன கிளாஸ்ல வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலோட அப்ளிகேஷன் பார்த்தோம். அதுல டைபோல் கேஸ் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி கேஸ் வந்து ஹாலோஸ்பியர் கேஸ் பார்த்தோம். இதுல இன்னும் கொஞ்சம் சில முக்கியமான பேசிக்ஸ் வந்து பார்க்க போறோம். So 1 electron volt as an unit of energy. 1 electron volt வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அந்த எனர்ஜி எப்படிங்கறதை நம்ம குவான்டிஃபை பண்ணி பார்க்க போறோம். Energy is measured in joule. அதாவது 1 electron volt என்ன அர்த்தம், எவ்வளவு குவாண்டிட்டி, அது எவ்வளவு குவாண்டிட்டி ஆஃப் எனர்ஜி அப்படிங்கறது பார்க்க போறோம். ஸோ ஆற்றலின் அளவு வந்து ஜூல். எனர்ஜி இஸ் மெஷர்ட் இன் ஜூல். இட் மே ஆல்சோ பி எக்ஸ்பிரஸ்ட் இன் எலக்ட்ரான் வோல்ட். ஸோ அதை வந்து எலக்ட்ரான் வோல்ட்டாலையும் நம்ம ரெப்ரசென்ட் பண்ண முடியும். 1 electron volt is defined as the work done to move an electronic charge against a potential difference of 1 volt. சிம்பிள். இப்போ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, இப்போ ஒரு பேட்டரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம், டிசி பேட்டரி நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அதோட வோல்டேஜ் வந்து 1 வோல்ட்டாக நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம லேபில் 2 வோல்ட், 6 வோல்ட், 8 வோல்ட், 12 வோல்ட், 1 வோல்ட் இந்த மாதிரி வேரி பண்ணுற பேட்டரி இருக்குது. அதில் 1 வோல்ட் இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கிற பேட்டரி எடுத்துக்கிறோம். ஸோ ப்ளஸ் மைனஸ் போடுவோம், அதை தான் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அந்த 1 வோல்ட் அப்படிங்கிறது தான் அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், ரைட்டா? ஸோ இப்போ இந்த என்ன அர்த்தம் 1 electron voltக்குனா, 1 electron volt is defined as the work done to move an electronic charge against a potential difference of 1 volt. ஸோ 1 volt potential difference இருக்கிற ரீஜியனில் இருந்து ஒரு எலக்ட்ரான் சார்ஜை வந்து நம்ம மூவ் பண்ணுறதுக்கு தேவையான ஒர்க் டன், அதாவது 1 வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கிற ரீஜியனில் ஒரு எலக்ட்ரானிக் சார்ஜை வந்து நம்ம மூவ் பண்ணுறதுக்கு தேவையான ஒர்க் டன் பண்ணுறது தான் 1 electron voltனு அர்த்தம். ஸோ ஒர்க் டன் ஈக்குவல் டு சார்ஜ் இன்ட்டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், அதாவது Q இன்ட்டு V. ஸோ Qங்கிறது சார்ஜ். ஸோ ஒரு எலக்ட்ரானிக் சார்ஜ் வந்து 1 × 6 × 10⁻⁻19. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து 1 ஜூல், அதாவது 1 வோல்ட்னா 1 ஜூல்னு அர்த்தம். ஸோ 1 ஜூல். ஸோ திஸ் மச் ஆஃப் எனர்ஜி இஸ் நோன் அஸ் 1 electron volt. ஸோ இதுதான் 1 electron volt. ஸோ 1 electron voltனா என்ன அர்த்தம்னா 1.6 × 10⁻19 ஜூல்னு அர்த்தம். இது நம்ம சின்ன கிளாஸ்லேயும் நம்ம படிச்சிருப்போம். அதாவது thus an electron accelerated to a potential of 1 volt acquires a kinetic energy of 1 electron volt. ஸோ ஒரு எலக்ட்ரான் வந்து 1 volt பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கிற ரீஜியனில் அது மூவ் ஆகி போகணும்னா அதுக்கு எவ்வளோ எனர்ஜி இருக்கணும், 1 electron volt அப்படிங்கிற எனர்ஜி இருக்கணும். Right. அடுத்து the charge distribution in a conductor. The potential inside a charge conductor is constant. ஸோ ஒரு சார்ஜர் கண்டக்டர் இருக்குன்னா அதுக்கு உள்ள பொட்டன்ஷியல் வந்து கான்ஸ்டன்ட். ஸோ as the electric field is the negative gradient of potential. எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது நெகட்டிவ் gradient of potential. E is equal to -dV/dr. The electric field inside the conductor is 0. அதான் E is equal to 0. Hence any charge given to the conductor resides only on the surface of the conductor. So electric potential 0. As the electric field is negative gradient of potential, the electric field inside the conductor is 0. So inside the conductor வந்து electric field 0 இருக்கும். ஏன்னா பொட்டன்ஷியல் வந்து கான்ஸ்டன்ட். ஸோ E is equal to -dV/drல அது கான்ஸ்டன்ட் இருக்கும்போது அதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆகி போயிடும். dV/dr இருக்குல்ல, ஸோ V வந்து கான்ஸ்டன்ட் போட்டோம்னா டிஃபரன்ஷியேட் பண்ணாலே 0 ஆயிரும். அதனால எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி 0. ஹென்ஸ் எனி சார்ஜ் given to the conductor resides only on the surface of the conductor. ஸோ அந்த கண்டக்டரில் எப்பயுமே சர்ஃபேஸில் தான் இருக்கும். இன்சைடில் இருந்துச்சுன்னா அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி வந்து 0 ஆகி போயிடும். ஸோ அடுத்து வந்து எலக்ட்ரிக் குவாட்ரபோல். டைபோல்னா 2 சார்ஜ், குவாட்ரபோல்னா 4 சார்ஜ். ஸோ 2 டைபோல்லேருந்து ஒரு குவாட்ரபோல் நம்ம மேக் பண்ணுறோம். ஸோ முதல் டயக்ராமில் P இந்த டைரெக்ஷனில் போட்டிருக்கு, +Q -Q. அடுத்ததில் P ஆப்போசிட் டைரெக்ஷனில் போட்டிருக்குது, -Q +Q. அடுத்த மூணாவது டயக்ராமில் ரெண்டையும் சேர்த்து போட்டிருக்குது. அதில் வந்து P வந்து ரெண்டுமே ஆன்டி டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ Pங்கிறது பாட்டமில் உள்ளது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, டுவர்ட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது. மேலே உள்ளது அப்பில் உள்ளது வந்து ரைட் ஹேண்ட் டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது. +Q -Qவும் இடம் மாதிரி இருக்குது. ஃபிகர் ஷோஸ் அன் எலக்ட்ரிக் குவாட்ரபோல். இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 டைபோல்ஸ். ஸோ ஒரு குவாட்ரபோல்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 டைபோல்ஸ் வித் டைபோல் மொமெண்ட்ஸ் தட் ஆர் ஈக்குவல் இன் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன். Pங்கிறது டைபோல் மொமெண்ட், அதாவது Q × Lன்னு எழுதணும் பார்த்தியா. ஏதாவது ஒரு சார்ஜ் Q இன்ட்டு 2க்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் L, அதான் டைபோல் மொமெண்ட்டு. ஸோ 2 குவாட்ரபோல்னா என்னென்னா 2 டைபோல் இருக்கணும், அதோட டைபோல் மொமெண்ட்டு 2க்குமே
ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கணும், மேக்னிடியூட் ஈக்குவலாக இருக்கணும், ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கணும். அதுதான் எலக்ட்ரிக் குவாட்ரபோல். ஸோ த குவாட்ரபோல் இஸ் ஆல்சோ an arrangement of two parallel dipoles of opposite polarity but equal, otherwise separated by a small distance. In this arrangement, the dipole moments are in the opposite direction. The quantity 2q a square is known as the quadrupole moment of the assembly of charges shown in figure. ஸோ டைபோல் மொமெண்ட் வந்து q இன்ட்டு எல்லுன்னு எழுதுனோம்ல, அதே மாதிரி குவாட்ரபோல் மொமெண்ட்டு 2 times q இன்ட்டு a ஸ்கொயர். ஏங்கிறது டிஸ்டன்ஸு, ரெண்டு சார்ஜுக்கு இடையில டிஸ்டன்ஸு நம்ம எடுத்துக்கலாம். அங்கே வந்து ஆர்னு போட்ட மாதிரி, எல்லுன்னு போட்ட மாதிரி இங்கே வந்து ஏன்னு எடுத்துக்கிறோம். ஸோ டைபோல் மொமெண்ட்டு p equal to q இன்ட்டு எல், குவாட்ரபோல் மொமெண்ட்டு 2 times q, 2 இன்ட்டு q இன்ட்டு a ஸ்கொயர். அடுத்து வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னா என்னென்னு பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து ஒரு பேட்ரி இருக்குது, பேட்டரியில் ஒரு ஃபிலமெண்ட், பீன்றது ஒரு பேட்ரி, ஒரு ஃபிலமெண்ட் இருக்குது. அடுத்து இங்கிட்ட வந்து விங்கிறது இன்னொரு பேட்ரி, ஹையர் பொட்டன்ஷியல். பியோட கம்பேர் பண்ணல, இது வந்து ஹை பொட்டன்ஷியல், ஹை வோல்டேஜ். ஒரு கேத்தோடு இருக்குது, ஒரு ஆனோடு இருக்குது. ஹோல், ஹோல்னா எலக்ட்ரானுக்கு ஆப்போசிட் சார்ஜ். எலக்ட்ரான்ங்கிறது நெகட்டிவ் சார்ஜு. அந்த எலக்ட்ரான் வேலன்ஸ்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு போன உடனே அந்த எலக்ட்ரான் மூவ் ஆகி போகின வேக்கண்ட், அந்த ஸ்பேஸ் வந்து எம்டி ஆகி போயிடும். அதை வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், அதைத்தான் நம்ம ஹோல்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எலக்ட்ரானோட ஆப்போசிட் சார்ஜ் தான் ஹோல். அதான் எங்கள் படத்தில் மார்க் பண்ணியிருக்கு. கன்சிடர் an electric charge accelerated to a potential V as shown in diagram. As the charge Q reaches the point P, ஸோ சார்ஜ் Q வந்து பீன்ற பாயிண்ட்டுக்கு போகுது அப்படின்னா, வேறு த பொட்டன்ஷியல் இஸ் V volt, the charge acquires potential energy U is given by U is equal to V into Q. விங்கிறது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், Qங்கிறது சார்ஜ். ஸோ த சார்ஜ் அக்வயர்ஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி யூன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். எவ்வளோ பொட்டன்ஷியல் எனர்ஜினா அது ஆஃபர் பண்ணுற பொட்டன்ஷியல் இன்ட்டு எவ்வளோ சார்ஜ் போகுதோ Q. ரைட்டா? போன இதில் வந்து எலக்ட்ரான் வோல்ட்னா என்னென்னு பார்த்தோம்ல, அதில் என்ன அர்த்தம்? 1 எலக்ட்ரான் வோல்ட்னா 1 வோல்ட்டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கிற ரீஜியனில் ஒரு சார்ஜ் வந்து மூவ் ஆகுறதுக்கு அதில் எவ்வளோ ஒர்க் டன் நடந்திருக்கணுமோ அதுதான் 1 எலக்ட்ரான் வோல்ட். எவ்வளோ நடக்கும்? 1.6 × 10⁻⁹ ஜூல் கொடுக்கணும். அப்படி கொடுத்தாச்சுன்னா அந்த 1 வோல்ட் இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ரீஜியனில் ஒரு எலக்ட்ரானிக் சார்ஜ் வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகும். இங்கே வந்து அதனால் விங்கிறது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு, கியூங்கிறது சார்ஜ். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி யூ ஈக்குவல் டு வி இன்ட்டு கியூ. திஸ் இஸ் நோன் அஸ் தி எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் இன்ட்டு சார்ஜ். பொட்டன்ஷியல் வந்து வி, சார்ஜ் வந்து கியூ. ஸோ வி இன்ட்டு கியூ. இஃப் வி இஸ் இன் வோல்ட், கியூ இஸ் இன் கூலும். விங்கிறது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு, வோல்டேஜ் யூனிட்டு. கியூங்கிறது சார்ஜ், சார்ஜோட யூனிட் வந்து கூலும். தென் த பொட்டன்ஷியல் எனர்ஜி யூ இஸ் இன் ஜூல். ஸோ வோல்ட் பெர் கூலும் வந்து நம்ம ஜூல்னு சொல்லிக்கிறோம். அடுத்து மோரோவர், இஃப் வி, ஸ்மால் வி இஸ் தி வெலாசிட்டி அக்வைர்டு பை த சார்ஜ் on reaching the point B and m is the mass of the charge, then the kinetic energy of the charge at P is given by T is equal to half mv square. So mங்கிறது அந்த எலக்ட்ரானிக் சார்ஜோட மாஸ் ஸ்மால் m, vங்கிறது அதோட வெலாசிட்டி. ஸோ T is equal to half mv square. At the point P, kinetic energy is equal to electrical potential energy. இந்த பாயிண்ட் Pயில் வந்து kinetic energy வந்து electrical potential energyக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ half mv square is equal to V into Q. half mv squareங்கிறது இங்கே கண்டுபிடிச்ச கைனட்டிக் எனர்ஜி, மெக்கானிக்கல் கைனட்டிக் எனர்ஜி. எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இங்கே நம்ம எழுதுன V into Q. சரியா? ஸோ அப்போ ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ அதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ள ஸ்மால் விங்கிறது வெலாசிட்டி ஆஃப் த சார்ஜ், ரைட் ஹேண்ட் சைடு உள்ள கேபிட்டல் விங்கிறது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். அதனால எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ரெண்டும் வேறு வேறு. ஸோ வெலாசிட்டி ஆஃப் த சார்ஜ் அட் பி கிவன் பை, ஸோ அதிலேருந்து நம்ம வி ஸ்கொயர் எழுதுனோம்னா அந்த விக்யூ, இந்த 1/2 வந்து அங்கே மல்டிப்ளிகேஷனில் போயிடும். 2VQ டிவைடட் பை எம்ன்னு இருக்குல்ல, அந்த எம் வந்து இங்கே வந்துடும். ஸோ 2VQ டிவைடட் பை எம், அதுலேருந்து வி எழுதணும்னா √2VQ/m மீட்டர்ஸ் பெர் செகண்ட். ரைட். அடுத்து டிஃபரன்ஷியல் ஃபார்ம் ஆஃப் காஸ் லா. ஸோ காஸ் லாவோட டிஃபரன்ஷியல் ஃபார்ம் நம்ம பார்ப்போம். கூலம்ஸ் லாவோட வெக்டர் ஃபார்ம் நம்ம பார்த்த மாதிரி அங்கே வந்து டிஃபரன்ஷியல் ஃபார்ம் ஆஃப் காஸ் லா பார்க்க போகிறோம். ஸோ கன்சிடர் எ யூனிஃபார்ம் சார்ஜ் ஸ்பியர் charge distribution, spherical charge distribution. Let rho be the charge density, அதாவது சார்ஜ் per unit வால்யூம். அதாவது ஒரு குறிப்பிட்ட யூனிட் வால்யூமில் எவ்வளவு சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் சார்ஜ் டென்சிட்டி per யூனிட் வால்யூம். அது வந்து ரோ. Let S be the Gaussian surface enclose the charge distribution over the volume V. So
ஒரு ஸ்பெரிக்கல் சார்ஜ் இருக்குன்னா அது சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம இமேஜினரி லைன்ஸ் போட்டு ட்ரா பண்ணுறோம். அதுதான் கவுசியன் சர்ஃபேஸ். அது இருக்கிற ரீஜன் வந்து வால்யூம் V. ஸோ த டோட்டல் சேஞ்ச் வித்தின் தி சர்ஃபேஸ் இஸ் கிவன் பை, ஸோ இதான் இந்த டயக்ராமில் போட்டிருக்கு. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லா டைரெக்ஷன்லையும் ஈக்குவலாக இருக்கும். Vங்கிறது வால்யூமு, Qங்கிறது சார்ஜு, ரோங்கிறது சார்ஜ் டென்சிட்டி பெர் யூனிட் வால்யூம். திஸ் இஸ் So Q is equal to integration over V rho into dV. So let E be the electric field over the Gaussian surface. Hence by Gauss law, integration S E dot ds, S is surface 2-dimensional case, is equal to 1 by epsilon naught Q. This is definition. Electric field E ds வந்து surface area, small surface area, 1 by epsilon naught Q வந்து total charge enclosed by the surface. So Q by epsilon naught. ரைட். இப்போ இந்த 1 by epsilon naught into Q ஃபார்மில் எழுதியிருக்கு. ஸோ Qங்கிறது ஈக்குவேஷன் 1ல் என்ன எழுதியிருக்கு, இன்டகிரேஷன் V வால்யூம் rho into dV. ஸோ அது Qக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ E dot ds equal to 1 by epsilon naught இன்டகிரேஷன் V rho into dV. அதை வந்து ஈக்குவேஷன் 2ன்னு எழுதிக்கிறோம். யூஸிங் காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம். அந்த காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம்னு ஒன்று மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸில் உண்டு. ஸோ அதோட ரிசல்ட்டை நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். த சர்ஃபேஸ் இன்டெக்ரல் கேன் பி சேஞ்ச் இன்டு வால்யூம் இன்டெக்ரல். ஸோ காஸ் டைவர்ஜென்ஸ் தியரமில் ஒரு சர்ஃபேஸ் இன்டெக்ரலில் அதோட ஈக்குவலண்ட் வால்யூம் இன்டெக்ரலை கன்வெர்ட் பண்ணி எழுதுவோம். அந்த எக்ஸ்பிரஷன் தான் இது. S E dot ds equal to gradient of electric field dV. ஸோ இந்த E dot dsக்கு பதில் தான் gradient of E நம்ம போட போகிறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு ஈக்குவேஷன் 2ல் அதை சப்ஸ்டிட் பண்ணோம்னா del dot E dV is equal to 1 by epsilon naught rho dV. So this is true for any volume V. Even if the volume shrinks to a point, the integrants must be equal. So integral நம்ம ரெண்டு சைடு ஈக்குவல் பண்ணி எடுத்துட்டோம்னா del dot E எப்படி எழுதலாம், rho by epsilon naught எழுதிக்கலாம். ஏன்னா 1 by epsilon naught rho into dV இருக்குது, ரெண்டு dVயும் கேன்சல் ஆயிரும். ஸோ rho by epsilon naught மட்டும் இருக்கும். This is the differential form of Gauss law. The divergence of electric field at a point is 1 by epsilon naught times the total charge density at the point. ரொம்ப சிம்பிள். அங்கே வந்து Q by epsilon naught எழுதணும்ல, காஸ்ல இல்லை. E dot ds equal to Q by epsilon naught எழுதணும். இங்கே del dot E is equal to rho by epsilon naught எழுதுகிறோம். ரோங்கிறது எலக்ட்ரிக் சார்ஜ் டென்சிட்டி இன் ஏ கிவன் வால்யூம், epsilon நாட்ங்கிறது கான்ஸ்டன்ட். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், இதோட ஃபஸ்ட் யூனிட் முடியுது. அங்கங்கே நான் முக்கியமான கொஸ்டின் சொல்லியிருக்கேன், தரவை படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் இன்டர்னல் நல்லபடியாக எழுதுங்க. இது ஃபஸ்ட் இன்டர்னலுக்கு நான் என்னோடய போர்ஷன் இருக்கும், ப்ளஸ் ஆன்சியா மேடமோட போர்ஷனும் இருக்கும். அவங்க எவ்வளோ போர்ஷனுங்கிறதும் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. என்னோடய போர்ஷன் ஃபஸ்ட் யூனிட் ஃபுல்லாக. ஸோ இதில் வந்து முக்கியமான கொஸ்டின் வந்து நான் உங்களுக்கு அப்பப்போ முக்கியமான கொஸ்டின் அதுவும் நான் கொடுக்குறேன். அதை நீங்கள் தரவை படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.